ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். பாவத்தின் நிமித்தம் மனுஷனுடைய ஆவிக்குரிய கண் பலவீனமுள்ளதாயிருக்கும். பரலோக காரியங்களும் தேவ சிந்தனையும் மனுஷனுக்கு புழக்கத்திற்கு இல்லாததும் முடியாததும் செய்வதற்கு கடினமுள்ளதுமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஜீவியத்தில் இந்த அந்தகாரத்தின் நிமித்தம் எந்த ஒரு வழி நடத்துதல் இல்லாதிருக்கிறது. மனுஷன் தன்னுடைய சிந்தனைகளையும் தன் திட்டங்களையும் வெளிச்சம் என்று எண்ணுகிறான். அப்படி செய்து தான் ஒரு பெரிய ஏமாற்றத்திற்குள்ளாக இருக்கிறான். அவனுடைய இந்த வெளிச்சம் இருளாயிருக்கிறது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், அந்த இருள் எத்தனை பெரியதாயிருக்கும். இந்த இருளிலிருந்து மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவ பாரத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தண்டனையை தாமே அனுபவித்தார். அப்படி செய்து சிலுவையிலே அவர் பலியானார். மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழும்பினார். அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நாசமாகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி செய்தார். அவரை விசுவாசிக்கிறதினாலே மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து விடுகிறது. இன்னும் அவர்களின் ஜீவியத்தின் உத்தேசம் எப்போதும் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதாய் மாறிவிடுகிறது. அவர்கள் ஜீவியத்தில் உண்மையான வெளிச்சம் காணப்படும். இதே போல நீங்களும் உண்மையான ஆவிக்குரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக இதுவே தேவனிடத்தில் எங்கள் ஜெபமாயிருக்கிறது.